2026 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா நான் சொல்ல போற இந்த கோர்ஸ் மட்டும் பண்ணீங்கன்னா உங்க ஃபியூச்சருக்கு நான் கேரண்டி. இப்படி நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கீங்களே, பட் ரியாலிட்டி என்னன்னா ஐடிக்கு ஃபியூச்சர் இருக்குப்பா, ஐடில எனக்கு ஃபியூச்சர் இல்ல. இன்னித்த டேட்டுக்கு இப்ப நீங்க பாத்துட்டு வந்த வீடியோ தான் நிறைய கோர்ஸோட ரியாலிட்டி. ஸோ இப்போ உங்களுக்கு எந்த கோர்ஸ் கரெக்டான கோர்ஸுங்கிறத நீங்களே டிசைட் பண்றதுக்கு நான் சிம்பிளா ஒரு 5 ஃபிங்கர் ரூல் சொல்லி தரேன். நீங்க எல்லா கோர்ஸ்லயுமே இந்த 5 ஃபிங்கர் ரூல் அப்ளை பண்ணி உங்களுக்கான கோர்ஸை நீங்களே தேர்ந்தெடுங்க. ரூல் நம்பர் 1, உங்களோட பர்சனாலிட்டி டைப். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு அனலிட்டிக்கல் திங்கரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்டிங் ரிலேட்டடான ஃபீல்ட்ஸ் எல்லாம் நல்லா செட் ஆகும். இல்ல நீங்க கிரியேட்டிவ் திங்கரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடிட்டிங் ரிலேட்டடான ஃபீல்ட் செட் ஆகும். ரூல் நம்பர் 2, உங்களோட ரிஸ்க் டாலரன்ஸ் கெப்பாசிட்டி. நீங்க எந்த ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணாங்கனாலும் அதுல சர்டன் அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க் இருக்கும். அதுல உங்களுக்கு எந்த லெவலான ரிஸ்க் டாலரேட் பண்ணிக்க முடியுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதை பொறுத்து உங்களோட கோர்ஸ் டைப் நல்லா சேஞ்ச் ஆகும். ரூல் நம்பர் 3, லாங் டேர்ம் லைஃப் ஸ்டைல். உங்களோட லாங் டேர்ம் லைஃப் ஸ்டைலுக்கு நீங்க என்ன பிளான்ஸ் மைண்ட்ல வச்சிருக்கீங்கிறத பொறுத்து உங்களோட கோர்ஸ் சாய்ஸ் சேஞ்ச் ஆகணும். அடுத்து ரூல் நம்பர் 4, உங்களோட இன்கம் ஸ்டெபிலிட்டி அண்ட் க்ரோத். ஃப்ரெஷரா உள்ள என்டர் ஆகிற போது கொடுக்க இன்கம் பத்தி பேசல, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஸ்டெபிலிட்டி அண்ட் க்ரோத்தை பத்தி எந்த அளவுக்கான பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இருக்கு இயர் ஆன் இயர், இதை பொறுத்து உங்களோட கோர்ஸ் சேஞ்ச் ஆகணும். அடுத்து ரூல் நம்பர் 5, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஆஸ் அ காமர்ஸ் ஸ்டூடெண்டா இந்த ரூலை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கோர்ஸ்க்கு நீங்க 3 to 4 lakhs ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு மந்த்லி 10,000 தான் உங்களுக்கு இன்கமா கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங் தான் ஓகே. அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு ஒரு 10ங்கிறது 12 ஆகுது, 13 ஆகுது அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி. ஸோ அந்த கோர்ஸை வந்து நீங்க சூஸ் பண்றதுங்கிறது இட்ஸ் அ பிக் ரெட். ஆஸ் அ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டா இப்ப நான் சொன்னது எல்லாமே வேகா தான் இருக்குங்கிறது எனக்கு நல்லா புரியுது. டோன்ட் வரி, நாளைக்கு வந்துட்டு நம்ம செக்டார் வைஸ் என்னென்ன டிகிரிஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். அப்ப வந்து இந்த 5 ஃபிங்கர் ரூலை நானே எப்படி யூஸ் பண்ணுங்கிறத பொறுமையா சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு என்ன பண்ணும், என்ன ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிட்டு யூடியூப்லயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா லாங் ஃபார்ம் வீடியோஸ் அதுல தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ யூடியூப்லயும் ஃபாலோ பண்ணி வச்சுட்டு நம்மளோட காமர்ஸ் ஆர்மியை கொண்டு வந்து இங்க அசம்பிள் பண்ணுங்க. இந்த வீடியோ நம்மள மாதிரியே இருக்கிற நிறைய காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் ரீச் ஆகிறதுக்கு அந்த லைக்கையும் ரீஷேர் பட்டனையும் தெரிக்க விடுங்க. ஓகே, பாய்.